மின் இணைப்பு வழங்காததற்கும் தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்திற்கும் என்ன தொடர்பு என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்க கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். இந்த வழக்கின் பின்னணி என்ன, தகவல்களை பதிவு செய்யலாம். வணக்கம். கட்டிட பணி முடிப்பு சான்றிதழ் இல்லாததால் மின் இணைப்பு வழங்காதது தொடர்பான விவகாரத்தில் எப்படி தலையிட முடியும் என தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. சென்னை சிதம்பரத்தூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் குடியிருப்பு பகுதியில் மின் இணைப்பு கேட்டு புருஷோத்தமன் என்பவர் முன்வைத்திருந்தார். கட்டிடம் முழுமையாக கட்டி முடிக்காத நிலையில் தடையில்லா சான்றிதழ் இல்லாததால் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை. இந்த நிலையில் பட்டியலினத்தவர் என்பதால் மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என குற்றம் சாட்டி கோவை மாநகர மின் பகிர்மான வட்டத்தின் உதவி செயற்பொறியாளர் எதிராக புருஷோத்தமன் தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இதனால் தன்னை கோவை மாநகர மின் பகிர்மான வட்டத்திலிருந்து வேற குடியலூருக்கு பணியிட மாற்றம் செய்திருப்பதாகவும் பணியிட மாற்றத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என கோரியும் பாதிக்கப்பட்ட அந்த மின் உதவி பொறியாளர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவில் கட்டிட பணி முடிப்பு சான்றிதழ் இல்லாமல் குறிப்பிட்ட பகுதிகளுக்கு மின் இணைப்பு வழங்கக்கூடிய மின் பகிர்மான கழகத்திற்கு உத்தரவிட குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எந்தபாணி மின்வாரிய தரப்பில் இயக்குநர் நேரில் ஆஜராவதிலிருந்து விலக்கு அளிக்குமாறும் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதனை எடுத்துக்கொண்டு வழக்கை பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு தள்ளிவிட்டார். மேலும் மின் இணைப்பு வழங்குவதற்கும் தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்திற்கும் என்ன தொடர்பு உள்ளது என கேள்வி எழுப்பிய நீதிபதி இதில் எப்படி தலையிட முடியும் எனவும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். மேலும் வழக்கில் தேசிய பட்டியலினத்தவர் ஆணையத்தை எதிர்மறையாக சேர்க்க மனுதாரருக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கினுடைய விசாரணையை பிப்ரவரி 18ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கின்றார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.